கல்யாணத்துக்கு எடுத்த சாரீக்கு எல்லாமே இன்னும் லைனிங் ஃபால்ஸ் எதுவுமே எடுக்கல. ஆரி ஒர்க் ஸ்டிச்சிங் இதெல்லாமே கொரியர் தான் வச்சிடுவேன். மற்ற ஒர்க்கில் பிஸியாக இருந்தனால இது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் தான் இருக்குது. கரெக்டாக நேற்று தீபிக்கும் எக்ஸாம் இல்லை, ஸ்டடி ஹாலிடேஸில் இருந்தால் மதியமாக போயிட்டு லைனிங்லாம் எடுத்துட்டு கொரியர்லாம் வச்சு விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சம்மர் சீசனுங்கிறதுனால மாம்பழம் நிறைய சீப்பாக கிடைக்குது. சரி மேங்கோ புட்டிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு காலையிலேயே தேங்காய் பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். தேங்காய் பாலே கொஞ்சம் சப்ஜா சீட்ஸு போட்டு அது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இது பார்த்தீங்கன்னா பியோர் ஹனி. என் ஹஸ்பண்ட் நல்லா தேன் அடிப்பார். முந்தானே தான் அடித்து எடுத்து வந்திருந்தாரு. மாம்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி பாதி வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் தேன் ஊற்றி பேஸ்ட்டாக அடிச்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லேயர் அடித்த பேஸ்ட், அடுத்தது வந்து சப்ஜா சீட்ஸ், அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண மாம்பழம், அதுக்கப்புறம் தேங்காய் பால். இதே தான் அடுத்ததும் ஒரு லேயர் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு தேன், விருப்பப்பட்ட நட்ஸ்லாம் போட்டால் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அதுவும் மேங்கோ ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான டெசர்ட். ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.